ஹாய் ஸ்டூடெண்ட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து சோசியல் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 10th அஃபீஷியல் சோசியல் ஆன்சர் கீ வந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 10 மினிட்ஸுக்குள்ள நம்ம வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடயும் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணி வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் லைக் விடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இருக்கிறதுலே ஃப்ரீயான பட்டன் அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து பர்சனலி எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக 10th வந்து எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் நம்ம வந்து கிரேஸ் மார்க் பாதிக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறோம். முக்கியமாக வந்து பேப்பர் கரெக்ஷன்லாம் எப்படி பண்ண போகிறாங்க சொல்லிட்டு எல்லாமே நம்ம டே பை டேயாக வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். அதனால இன்னும் கூடியும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம் வந்து மெயின் கண்டென்ட்டுக்கு வந்து வரலாம். இன்னைக்கு வந்து ஃபைனலி வந்து 10th வந்து சோசியல் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு வழியாக 12th 11th 10th ஃபைனலி வந்து எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. இனி வந்து எதுக்காண்டி வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னா ரிசல்ட் அண்டு முக்கியமாக வந்து கிரேஸ் மார்க்கு டே பை டேயாக வந்து ஸ்டாஃப் வந்து எப்படி பேப்பர் கரெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் வந்திருக்கும். அதுக்கு தான் வந்து நான் சொன்னது, நான் வந்து டே பை டேயாக வந்து பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட்டும் கிரேஸ் மார்க் நியூஸ் எல்லாமே நம்மளோட சேனல் அப்லோட் வந்து பண்ணுவோம். அதனால வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கூடிய வந்து 10th இதை பற்றியும் பேசலை. நம்ம வந்து இன்றைக்கி சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பரில் வந்து எல்லாமே ஈஸி தான். மொத்தத்தில் நம்ம வந்து கன்ஃபார்மாக சோசியல் பொறுத்த வரைக்கும் 100க்கு 95+ எடுக்கிற மாதிரி தான் இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர் வந்து இருந்திருக்கு. முக்கியமாக ஒன் வேர்டு நம்ம வந்து பார்க்கும்போது மொத்தம் வந்து 14 ஒன் வேர்டு வந்து கேட்டிருந்தாங்க. 14 ஒரு 2-3 இன்சிடென்ட் கேட்டிருப்பாங்க. மற்றபடி எல்லாமே வந்து புக் பேக் தான், மாணவர்களுக்கு அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒன் வேர்டு இந்த வாட்டி வந்து இருந்திருக்கு. ரெண்டாவதாக 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதாவது 28வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து புக்கிங் சைடு வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து 28வது கொஸ்டினை நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தரவு பண்ணி போயிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த கம்பல்சரி கொஸ்டினை வந்து எழுதியிருக்க முடியும். ஏன்னா கம்பல்சரி கன்ஃபார்மாக வந்து இன்சைடு தான் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி வந்து கம்பல்சரி வந்து கொஞ்சம் கேட்ட மாதிரி வந்து இருக்குது. மற்றபடி 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நம்ம வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து சோசியல் சயின்ஸ்னால மார்க் வந்து அள்ளி போடுவாங்க. நீங்கள் வந்து ஒழுங்காக எழுதுனா கூடயும் பரவாயில்ல, கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு மார்க் வந்து கண்டிப்பாக அதுக்குரிய மார்க் வந்து போட தான் வந்து செய்வாங்க. நான் சொன்ன மாதிரி 2 மார்க் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நான் வந்து சொன்னது, அதாவது நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து என்னோட செகண்டரி சேனல், அதாவது ரித்தீஸ் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு செகண்டரி சேனல், அதில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதனால இன்னும் கூடியும் வந்து அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கூடி சீக்கிரம் வந்து லைவ் வந்து அந்த ரித்தீஸ் மீடியா சேனலில் நம்ம வந்து வரப்போகிறோம். அதனால இன்னும் கூடியும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சேனல் இருக்கீங்கன்னா மறக்காமல் அதுவும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் வந்து நம்மளோட சேனல் தான். நான் சொன்ன மாதிரி அந்த சேனலில் நான் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வரப்போகுது சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஆட்டமும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருந்திருக்கு. அதனால அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து எடுத்துருக்கலாம். இதுலேயும் வந்து நம்ம வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி சென்டம் வந்து அடிக்கக்கூடாது சொல்லிட்டு கம்பல்சரி கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அதே மாதிரி தான் வந்து எப்பயும் போல் வந்து பண்ணுற விஷயம். அதனால் வந்து நம்ம கம்பல்சரி கொஸ்டினை கொஞ்சம் வந்து திங்க் பண்ணி அட்டென்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். லாஸ்ட்டாக வந்து 8 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலி ஒரு 2 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதில் முக்கியமாக டைம் லைன் வந்து எல்லா பேரும் வந்து எழுதிருப்பீங்க. அதை நம்ம வந்து எழுதுறதுனால கன்ஃபார்மாக வந்து ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் 8 மார்க்கில் என்ன கொஸ்டின் அட்டென்ட் பண்ணீங்க சொல்லிட்டு அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மொத்தத்துலேயே வந்து இன்றைக்கி வந்து கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே வந்து ஈஸியாக தான் வந்து இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து கிரேஸ் மார்க் நியூஸ், அப்புறம் வந்து பேப்பர் கரெக்ஷன் நியூஸ், அப்புறம் வந்து முக்கியமாக ரிசல்ட் டேட் எல்லாமே நம்ம வந்து நம்மளோட சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த செகண்டரி சேனலில் நம்ம வந்து லைவ் வந்து வருவோம். அதனால் இன்னும் கூடியும் செகண்டரி சேனலும் நம்ம சேனலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை பண்ணியிருக்காம்பா. ஸோ டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணாதவங்க அவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.